தம்பி அங்க வார லெக்சரர். வணக்கம் சார். வணக்கம். இந்த தடவை வெடிகுண்டு வந்திருக்கியா? இல்ல சார், என் தம்பி தெரிஞ்சிட்டான், நானும் தெரிஞ்சிட்டேன். நாங்க வந்த விஷயம் என்னன்னா, என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை சொல்றதான் சார் வந்தோம். ஆமா சார், நான் இன்னில இருந்து தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் சார், தெரிஞ்சிட்டேன் சார். சார் என்ன பணிவு என்ன குனிவு சார், அன்னைக்கு நடந்த தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். டேக் இட் ஈஸி. இந்த ஸ்வீட்ஸை பார்த்தா வாயில எச்சி ஊறுது. என்ன சார், அபூர் சௌர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரியா நேரத்துக்கு வந்தீங்க. இன்னைக்கு நம்ம குண்டுமணிக்கு பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே டு யூ. எடுத்துக்கங்க சார், நீங்களே எடுத்துக்கங்க. தேங்க்யூ. அண்ணே, ஸ்டேட்ல இருக்கிற ஸ்வீட் எல்லாம் இவன் சாப்பிடவே பத்தாது. இவன் இப்படி அன்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான்னா இல்ல ஏதோ ரகசியம் இருக்கு. என்ன நீங்க கொஞ்சம் விசாரிங்க. அபூர்வ சகோதரர்களான உங்க பாசம் வெளியே தெரியணும்னு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஸ்வீட்டை வாயில வச்சுக்கணும். அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் சாப்பிடணும். அதெல்லாம் முடியாது. இங்க இப்பவே என் கண்ணு முன்னாலே நீங்க திங்கணும். சாப்பிடுங்க. நாங்க செத்துருவோம் சார். எதனால? உங்க மேல இருக்கிற கோவத்துல நாங்க இந்த ஸ்வீட்ல சங்கர், டேய் சங்கர். சார், ஆம்பளைக்கு தண்ணி வச்சது என்ன வேணுமோ அது எனக்கு வேணும்டா. இந்த ஹோட்டல் அந்த செட்டப்லாம் இல்ல சார். டேய், நான் பணம் வேணா கூட தரேன்டா, நோ ப்ராப்ளம். காஸ்ட்லி சார், அதோட ஃபேமிலி தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. அதான் வேணும். ஒரு நிமிஷம், இந்த உடனே அரேஞ்ச் பண்ற. சரிங்க சார், இந்த இதனையும் வச்சுக்கோ. சரிங்க சார், சீக்கிரம் போடா. ஓகே சார். வா வா. சரி, நீ போ. மேடம் வீட்டுக்கு தேவையில்லாம போனோம். நம்ம பாலாஜி கிக்கு அதிகமாயி தப்பான ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணோம். நான் தப்பான ஐடியா கொடுத்தேனடா. நாம எல்லாரும் சேர்ந்து என்ன போனோம், எப்படியே தப்பிச்சோம். நம்ம நல்ல நேரம் விஷயத்தை அங்களுக்கு ஆண்டி சொல்லல. இல்லன்னா அங்க கூட நம்ம தப்பா நினைச்சிருப்பாரு. நம்ம நல்லோட எல்லா லைஃபும் டியான் ஆயிருக்கும். எல்லாரும் காரணம் குண்டனடா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? கிட்டார்ல டியான் வாசி தூண்டி விட்டு நீதாடா. தூண்டி விட்டா ஃபாலோ பண்றதா? அப்புறம் என்ன பண்றது? எங்க எல்லாருக்கும் தலைவர் நீதானே, அதனால தான் ஃபாலோ பண்ண. என்ன ரமேஷ், அதை விடுங்கடா. சுரேஷ் அங்கிள் எதுக்காக வேலை தேடிச்சாரு இப்ப புரிஞ்சுதா? எதுக்குன்னா அங்கிள் ஊர்ல இருந்து வந்தப்ப சுரேஷ் மேல டவுட் வந்துருச்சு. அதனால சுரேஷ் அங்கிள் வேலை தூக்கிட்டாரு. எதுக்கு தூக்கிட்டாருன்னு சொல்றியா? அவங்கள கேளு. என்னங்க இவங்களுக்கு சொல்லுங்க. டேய், சுரேஷ் பிரச்சனை நமக்கு இருக்குடா. இந்த மேடம் இல்லனா இன்னொரு மேடம். உலகத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா. இன்றைய வாலிபர்கள் நாளைய அப்பாக்கள். சபாஷ். டேய், இன்னைக்கு நான் ஃப்ரீ பேர்ட்ரா. வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு வந்தியாடா? இல்ல, அண்ணனும் அண்ணி ஊருக்கு போயிட்டாங்க, ஜாலிதான். நான் வீட்டுக்கு போனாலும் போகாட்டி என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல. டேய், நான் நீ கிளாஸ் வரலடா. ஏண்டா? எங்க டாடி ஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு, அவரை பார்க்க போறேன். ஓகே, போடா. சரி, உன் டாடி ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, இந்த விவரம் எங்களுக்கு தேவையே இல்ல. ஆனா உன் டாடி ஃப்ரெண்டுக்கு குழந்தைங்க எத்தனை பேரு, அதுல ஆம்பளை பசங்க எத்தனை, பொண்ணுங்க எத்தனை பேரு? ஆம்பளை கிட்ட எங்களுக்கு வேலை. வெரி குட், கரெக்டா சொன்ன. அந்த பொண்ணுங்க எல்லாம் எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்க வயசு எவ்வளவு, லேடிஸ் காலேஜா இல்லனா கோ எஜுகேஷன் காலேஜா, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு எப்ப போவாங்க, பியூட்டி பார்லருக்கு எப்ப போவாங்க, பிரைவேட் கிளாஸுக்கு எப்ப போவாங்க, இந்த விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க 3 பேருக்கு சந்தோஷத்தை கொடுறா. சேமம் போய் லாபம் வா. போயிட்டு வாடா. வெற்றி உனக்கு தான். போய் வா. அவன் வரதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி நிறுத்துறேன். டேய் பாலாஜி, இது புது டியூன்டா. இப்படி ஆயிட்ட? ரூம்ல ஏதாவது ப்ராப்ளமா? பணம் ஏதாவது தேவையா? இப்படி ஆயிட்டா? டேய், என்கிட்ட 100 ரூபாய் இருக்குடா. டேய், அந்த 100 ரூபாய் கொடு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இதா இருக்கு. கொடுடா. டேய் சுரேஷ், இத வச்சுக்கடா. இத குடுக்குறோன்னு எங்களை தப்பா நினைச்சுக்காதடா. உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் எங்களை வந்து பாரு. ஓகே? ஓகே. வரேன்டா. இப்படி ஆயிட்டானே. தெரியும். அப்புறம் என்ன? உஷா, அன்னைக்கு நீ குளிச்சிட்டு வந்தப்போ பார்த்தேன். அன்னிலிருந்து உன் மேல. ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியமா?
பைத்தியம் பிடிச்சதுனால தான் வந்தேன். உஷா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. Please, உஷா, நான் சொல்றது கேளு. ஏன் கத்துற? கொஞ்ச நேரம் பேசலாம். உஷா. உஷா, என்னமாச்சு? என்ன நடந்து சொல்லு. உஷா, சொல்லுமா, அழாத. சொல்லு. சொல்லு. அண்ணா, என்ன நடந்தது? அண்ணி, உஷா எதுக்காக அழுற? எதுக்கு அழுற அண்ணி? எதுக்கா? நீ அவளுக்கு அண்ணங்கிறதுனால. அண்ணா, என்ன நடந்துச்சுண்ணா? சொல்லுங்க அண்ணா, என்ன நடந்துச்சு? யார்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஷிப்? பொறுக்கி பசங்க கூடவா இல்ல அறிவு கட்ட பசங்க கூடவா? சொல்லுடா, சொல்லு. தாளங்கள் 32, அதுல ஒண்ணு ஆதி தாளம். ரமேஷுங்க அங்க இருக்கான் பாரு. இனி என்ன நடக்கும்டா? தெரியாத என் தங்கச்சி கடுக்க பார்த்துக்க. இவனை அவனு கூட ஒரு தங்கச்சி இருந்தா நீ கூட அந்த வேலை செஞ்சிருப்ப. போடா பைத்தியம். டேய், அவனை அனாவசியமா திட்டிட்ட. நீ செஞ்சது பெரிய தப்புடா. அவன்கிட்ட போய் சாரி சொல்லு. போ சொல்லு. போ சொல்றான். டே பாலாஜி, ரமேஷ் செஞ்சது தப்புதான். அவன் அதுக்காக ஃபீல் பண்ணான்டா. சாரி சொல்டா. சாரி சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க. ரமேஷ், ரமேஷ், நான் எந்திரிப்பா, போய் எந்திரி. சொல்லிட்டேன். என்ன நான் சொல்றதை மன்னிச்சிருங்க கேளு. சொல்லுங்க. எந்திரிப்பா, எந்திரி. சார். தப்பு உன்னோடது இல்ல, வயசு. மனுஷனுக்கு விதவிதமா ஆசைங்க வரத்தான் செய்யும். ஏற்படுற ஒவ்வொரு ஆசையும் நாம நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் இந்த மாதிரி கெட்ட சம்பவம் நடக்கும். நாம செய்யற காரியத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்தா மனுஷனா நாம வாழ முடியும். சார், ரமேஷ் மட்டும் தப்பு பண்ணல சார். எங்க எல்லாருடைய மென்டாலிட்டி அதுதான். நடந்த இந்த நிகழ்ச்சியால நாங்க திரும்பிட்டோம் சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு மனசார சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். மை டியர் பாய்ஸ், கல்வி சாலைகள், கோவில்கள், தயவு செஞ்சு அந்த கோயில்கள்ல செக்ஸ் உணர்ச்சியால அசிங்கப்படுத்தாதீங்க. புனிதமான நல்ல மனுஷனா வாழ கத்துக்கங்க. போங்க. நாங்க வரோம் சார். ஹாய். ஹாய். Come on, let's go. ஹாய். ஹாய். Come on, let's go. Oh. மாயா, நீயா? ஒரு தடவை வரியா? பணத்தை எடு. சாரி மாயா, என்கிட்ட இப்ப ஒரு நயா பைசா கூட இல்ல. பணத்தை கொடுத்தாதான் மத்ததெல்லாம். நான் எப்போது உங்ககிட்ட கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லு. இருந்தப்ப 1000 உனக்கு கொடுத்தனே. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ், இந்த ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லாத. கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்குறாங்க. ஆனா இங்க மட்டும் கடனே இல்ல.